முன்பணம் பெற்றுவிட்டு வேறொருவருக்கு அதிக விலைக்கு நிலத்தை விற்றதால் நில உரிமையாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட நெற்குன்றம் பகுதியில் திருநங்கைகள் பலர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை திருநங்கைகள் வாங்கியுள்ளனர். விஜயின் வாய்மொழி உத்தரவாதத்தினை நம்பி 1 சென்ட் நிலத்திற்கு 3,30,000 ரூபாய் வீதம், 10 சென்ட் நிலத்தினை 13 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருநங்கைகள் வாங்கியுள்ளனர். இந்நிலையில் திருநங்கைகள் முன்பணம் கொடுத்து பதிவு செய்திருந்த நிலத்தை வேறு ஒரு நபருக்கு அதிக விலைக்கு விஜய் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த திருநங்கைகள் விஜயிடம் முறையிட்ட போதும் சரியான முடிவு எட்டப்படாததால் அவர்கள் நெற்குன்றம் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். கோவை அருகே தூய்மை பணியாளரை தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் கழிவுகளை அகற்றும் டிப்பர் லாரி ஓட்டுநராக பாபுசாய் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 23ஆம் தேதி பேரூர் பேரூராட்சி பகுதியில் கழிவுகளை அகற்றுவதற்காக லாரி ஓட்டி சென்றபோது அங்குள்ள பள்ளத்தில் லாரி சிக்கியுள்ளது. அப்போது அவ்வழியாக வந்த பேரூர் பேரூராட்சி 12வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் மயில்சாமி லாரியை அகற்ற கோரி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தூய்மை பணியாளர் பாபுசாயும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தூய்மை பணியாளரை தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கான இளம் விஞ்ஞானி உண்டு உறைவிட பயிற்சி முகாம் நடைபெற்றது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இளம் விஞ்ஞானி உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி முகாம் 15 நாட்கள் நடத்தப்படுகிறது. ஒரு வாரம் நடைபெற்றுள்ள இந்த பயிற்சி முகாமில் கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் குறித்த தெளிவினை பள்ளி பருவத்திலேயே மாணவ மாணவியர் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த பயிற்சி முகாமில் சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து 80 மாணாக்கர்கள் பங்கேற்றனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மூலம் பயிற்சிகள் நடைபெறுவதால் தற்போதைய பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயிலும் மனநிலை ஏற்பட்டுள்ளதாக முகாமில் கலந்து கொண்ட மாணவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவில் இடஒதுக்கீட்டை முதலில் கொண்டு வந்தவர் சுதந்திர இந்தியாவின் முதல் MP கர்மயோகி காளியண்ணன் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் செந்தில் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முன்னாள் உறுப்பினரும் சுதந்திர இந்தியா முதல் நாடாளுமன்ற உறுப்பினருமான கர்மயோகி DM காளியண்ணனின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நாமக்கல் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தி தொடர்பாளர் செந்தில் கலந்து கொண்டு காளியண்ணனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவில் முதலில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் காளியண்ணன் என புகழாரம் சூட்டினார். திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நள்ளிரவு நேரத்தில் உயர் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததால் 5க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் தாமதமாக இயக்கப்பட்டன. சென்னை மற்றும் பெங்களூரில் இருந்து சேலம் மார்க்கமாக இரவு நேரங்களில் செல்லும் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்கின்றன. இந்நிலையில் நேற்று இரவு பெங்களூரிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி செல்லும் ஐலண்ட் விரைவு ரயில் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது உயர் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐலண்ட் விரைவு ரயில் காலதாமதமாக சென்றது. அதற்கு பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக வந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ், பொகோரா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட அதிவிரைவு ரயில்கள் அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரை காலதாமதமாக வந்து சென்றன. இதனால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையம் முகவர்களுடன் ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான உமா தலைமையில் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக, பாஜக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்கள் பங்கேற்றனர்.
வாக்கு எண்ணும் மையத்தில் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் நடவடிக்கை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு பதிவான வாக்குகள் உள்ள ஸ்ட்ராங் ரூம் 6 மற்றும் தபால் வாக்குகள் பதிவான வாக்குகள் 1 என மொத்தமாக 7 அறைகள் முகவர்கள் முன்னிலையில் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு திறக்கப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து தபால் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் எனவும், 2 பார்வையாளர்கள் பணியில் இருப்பார்கள். அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவர். இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். பொன்னேரி அருகே அருள்மிகு ஸ்ரீ நாகமல்லீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விழாவை முன்னிட்டு 108 வலம்புரி சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித கலச தீர்த்தத்தை மேளதாளங்கள் முழங்க சிரம் தாங்கி ஆலயத்தை வலம் வந்து சொர்ணாம்பிகை தாயாருக்கும் நாகமல்லீஸ்வரருக்கும் 108 வலம்புரி சங்காபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கேரளாவில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதனை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தொடங்க வேண்டிய முதல் பருவ நெல் சாகுபடி பணிகளை நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் இன்று அதிகாலை முதல் மகிழ்ச்சியுடன் தொடங்கினர். நெல் வயல்களை டிராக்டர் கொண்டு நிலங்களை உழுது பக்குவப்படுத்தும் பணிகளில் இறக்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஆங்காங்கே பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வரும் வேளையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த நாகுடி அறந்தாங்கி பகுதியில் சாலையோரம் வசித்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழக அறந்தாங்கி சட்டமன்ற பொறுப்பாளர் ஆண்ட்ரூஸ் பாண்டியன் தலைமையில் உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி நகர தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர். ராஜபாளையத்தில் தென்காசி சாலையை சீரமைக்க வலியுறுத்தி வரும் 31 மற்றும் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் வியாபார சங்கத்தின் நேரடி உறுப்பினர்கள் மற்றும் இணை சங்கங்களின் சார்பில் நகரில் செயல்படும் 3000த்திற்கும் அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டு அரசின் கவனத்தை ஈர்க்கப்பட உள்ளது என வியாபார சங்க செயலாளர் வெங்கடேஸ்வர ராஜா தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.